நான் சொல்றது புரியுதா? இனிமே நீ அவகிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது. உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இன்னும் என்னவெல்லாம் பொய் சொல்லிருக்காளோ தெரியல. அவளை இப்படியே விட்டா திமிரு அதிகமாயிடும். ஏற்கனவே இங்க ஒருத்தி என்ன மதிக்கிறதே இல்ல. என்ன நாளா இவளு என்னை ஏமாத்தி முட்டாளாக்கி இப்படியே விட்டா எனக்கான மரியாதை இல்லாம போயிடும். அங்க என்னடா பாக்குற? பேசக்கூடாது, புரியுதா? சரிம்மா. அத்தை, அதான் பாட்டியே வந்து பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன அத்தை? உன்னை யாராவது கேட்டாங்களா? இப்ப நல்லா உனக்கு குளு குளுன்னு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் உன் வேலையை மட்டும் பாரு. நான் ஷோரூம் போயிட்டு வரமா? அங்க என்ன பார்வை? இனிமே நீ மட்டும்தான் கடைக்கு போகணும். அவ உன் கூட வரக்கூடாது. அவளை கூட்டிட்டு போற வேலையெல்லாம் வேண்டாம். அவ இனிமே உன் கடக்கமே எட்டி பார்க்க கூடாது. என்னடா பேசாம இருக்க? அவளை கூப்பிட்டு ஏன் எதிரிலே சொல்லிடு. நீங்க தானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களேம்மா. இத நீ கடைசியா சொல்லிடு. பரவாயில்லமா, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஏன் முன்னாடியே சொல்லு. ரோகிணி, இனிமே நீ ஷோரூமுக்கு வர வேண்டாம். அம்மாவும் நாங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். மா, ஏமா? ஏன் உனக்கு காரணம் தெரியாதா? சின்ன பாப்பாவா நீ? என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. ஷோரூம்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தான் தெரியும். என் லேப்டாப்ல தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் அவனுக்கும் தெரியும். அவனும் ஏகப்பட்ட டிகிரி படிச்சிருக்கான். வாசல்ல போர்டு பாத்தியா இல்லையா? ஆண்டி படிச்சிருக்காரு, பட் ஷோரூம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாது. யாருக்கு என்ன தரணும், நமக்கு யாராவது தரணுமாங்கறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? இப்படி தெரியாது தெரியாதுன்னு சொல்லியே அவனை ஏமாத்திருக்க. உன்னை பத்தி தான் எங்க யாருக்கும் தெரியல. ஏன் புள்ள என்ன செய்யணும்னு நீ முடிவு பண்ணாத. எல்லாம் அவனே பாத்துப்பான். இனிமே நீ கடைக்கு போக கூடாது. மனோஜ், நீ முதல்ல கிளம்பு.